உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருவதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாகையிலிருந்து 630 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது. அதே போன்று சென்னையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 830 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மையமானது மண்டலம் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். வானிலை ஆய்வு மையம் வெளியிடக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது திரிகோணமலை, இலங்கையுடைய திரிகோணமலைக்கு தெற்கே தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு தெற்கே தென்கிழக்கே 630 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கே தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 830 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், தமிழகத்துடைய டெல்டா மாவட்டங்களை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் சில மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் எனவும், தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இன்று காலை 10 மணி வரைக்கும் பார்த்தோம் என்றால் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை என்பது மிக முதல் அதி கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன் விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.